ஒரு சில ஃபிஷ் என்ன பண்ணும், டேங்க்ல அப்படியே வட்டாடிக்கும், இங்கிட்டு போய் அப்படி சுத்தி ஓடி வந்து டம்முன்னு முட்டும். ஹம்பி ஹெட்டே வந்து போடக்கூடாது சொல்லுவாங்க. கரெக்ட் தான், ஹம்பி ஹெட் வந்து போடக்கூடாது தான். இந்த சென்னை வெயிலுக்கு ஹீட்டர் போடாதீங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, போடுங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. பட் கலரு ஹம்புக்கு இது வந்து பெஸ்ட்டு. 100 ரூபாய் ஹீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன், 800 ரூபாய் ஹீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே குப்பை தான், எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். ஸோ ஓவர் ஃபிட் பண்ணுறது வந்து அதோட க்ரோத்தை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணி கொண்டு போவோம். அதனால நான் ஓவர் ஃபிட் பண்ணுவேன். ஆஸ்டாக்சிந்தின் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் என்ஹான்சர். இந்த 5 நிமிஷம் தான், இது கூட தினமும் இப்படி கையில் விளையாடுறதுக்காக தான் அந்த செலவு. இதுதான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃப்ளவரான் க்ரூமிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது என்னோட மீனை வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுத்து, என்ன மாதிரி டேங்க்கு, டெம்பரேச்சரு, எப்படி அதை நான் வளர்க்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வந்து ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அப்போ எனக்கு இருந்த தாட்ஸ் வேறு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இப்போ நிறைய புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை மாற்றி இப்போ வேறு மாதிரி வந்து நான் ஃப்ளோரான் வளர்த்துட்ருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து A to Z எல்லாமே பார்த்துடலாம். எப்படி நான் வந்து ஃப்ளோரான் வளர்க்குறேன்னு, இந்த கல்லெல்லாம் எதுக்கு கீழே கொட்டி வச்சுருக்கேன், ஹீட்ரு தேவையா இல்லையா, இந்த சென்னை வெயிலுக்கு ஹீட்ரு போடாதீங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, போடுங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி கொடுக்கணும், ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்ன ஃபுட்டு நான் ஃபீட் பண்ணுறேன், டேங்க் சைஸ் எப்படி, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இவர் வந்து அக்னின்னு நான் பேர் வச்சுருக்கேன். பேர் வச்சு ஒரு 10 நாள் ஆகுது. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஸ்பெஷலான மீன் எல்லாத்துக்குமே வந்து பேர் வச்சு தான் நான் வளர்ப்பேன். மூன் கேக் எங்கன்னு ஒரு சிலர் கேட்பீங்க. மூன் கேக் வந்து இன்னும் பாலாஜி ப்ரோட்ட தான் இருக்குது. அவர்கிட்டயே எடுத்த ஃபிஷ்ஷு தான். இது வாங்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு எங்கேயாவது சைடில் ஆட் பண்ணுறேன். குட்டி பையனாக இருந்தான், இப்போ வந்து ஒரு 3.5 இன்ச்சில் இருக்கான். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய டேங்கு கிடையாது, ஒரு 2 ஃபீட் டேங்க் தான். இப்போ ஃப்ளவரானுக்கு வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க் இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, பெரிய டேங்க் தேவை. இனிஷியலாக வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சில் வாங்குவேன், இல்லை 2 இன்ச்சில் மீன் வாங்குவேன். அந்த சைஸில் தான் வாங்கி வளர்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். சின்ன சைஸில் மீன் வாங்குறப்ப நம்ம எடுத்த உடனே பெரிய டேங்க்ல கொடுத்தோம் அப்படின்னா பயந்து மூளையில் நிற்கும். எல்லா மீனும் கிடையாது, ஒரு சிலது அந்த மாதிரி பண்ணோம். அதனால நான் வந்து சின்ன டேங்க்ல க்ரூம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வளர்றப்ப பெரிய டேங்க் வந்து மூவ் பண்ணுவேன். அப்படியே பழகிட்டேன். அந்த ஸ்டெப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இவர் வந்து ஒரு 3.5 இன்ச்சு இப்போ வந்துட்டாரு. பட் இந்த டேங்க்ல வச்சு க்ரூமிங் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனாலே இவர் வந்து மூவ் பண்ணாமல் வச்சிருக்கேன். பெரிய டேங்குக்கு மூவ் பண்ணுற சைஸ் வந்துட்டாப்புல. இதை வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நாள் தான் இருக்கும், அதிகலாம் கிடையாது. ஒரு மாசத்தை தாண்டி கொஞ்ச நாள் தான் போயிருக்கும். நான் டேட்ஸோட இவரோட பழைய வீடியோ எல்லாமே வந்து போடுறேன். ஆக்சுவலாக இது இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய ஃபிஷ்ஷு. நடுவில் வந்து ஒரு டைம் கீழே விழுந்துட்டாப்புல. கீழே விழுந்ததுனால அந்த ஒரு வாரம் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. அந்த டைமில் சரியான ஃபீட் எடுக்கல, கரெக்டான ஒரு க்ரூமிங் நடக்கலை. இந்த 2 ஃபீட் டேங்க் வந்து பத்தாது. இதுக்கப்புறம் பெரிய டேங்க் வந்து நான் மூவ் பண்ணுவேன். ஒரு 3 இன்ச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பெரிய டேங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி, மினிமம் வந்து 2 அடி இருக்கணும். 3 ஃபீட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். லென்த் வந்து 2.5 ஃபீட்டு, ஹைட்டு வந்து ஒரு 1.25 2 அந்த மாதிரி நல்லா ஹைட்டான டேங்காக பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா நீந்தும், அந்த அளவுக்கு நல்லா வேகமாக வளரும், நல்லா செரிக்கும். ஸோ இடம் பெரும்பாலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் மீன் வந்து ஒரு 10 இன்ச்சு வரணும், இல்லை 1 அடி வரணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டேங்க் நீங்கள் கொடுத்தாகணும். அப்புறம் இந்த கல்லுலாம் எதுக்கு கீழே போட்டிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரான் பொதுவாகவே வந்து பள்ளம் பறித்து முட்டை வைக்கக்கூடிய சிச்சிலட் வகையிலேருந்து வந்தது. கல் மண் எது கீழே இருந்தாலும் அது வாயை வச்சு பள்ளம் பறிக்க பார்க்கும், சும்மா நகர்த்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மீன் கழிவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, கக்காலாம் போகுதுன்னா இந்த கல்லுக்கு இடையிலேயே வந்து இருக்கும். பெருசாக வந்து தண்ணியில் சும்மா அப்படி சுற்றிக்கிட்டுலாம் இருக்காது, டிஸ்டர்ப் ஆகாது. இந்த மாதிரி பியூராகவே தண்ணி இருக்கும். அதுக்காக நான் கல் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம அழுக்க க்ளீன் பண்ணணும் சொல்கிறேன். பெருசாக விசிபிளாக வந்து நமக்கு தண்ணியில் தெரியாது. குட் பாக்டீரியாவை ஸ்டோர் பண்ணும், அதுக்காக இந்த கல் செராமிக் ரிங்கெல்லாம் நான் போட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் செராமிக் ரிங்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக குட் பாக்டீரியான்றது இந்த டேங்க்குள்ளேயே வந்து கிளாஸ்ல ஃபுல்லாக உள்ள படிஞ்சிருக்கும், இந்த ஹீட்டரில் படிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் ஸ்பாஞ்சு இதுக்குள்ள கூட ரிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே குட் பாக்டீரியா பதிஞ்சு தான் இருக்கும். நம்ம தனியாக இந்த மாதிரி போட்டு தான் குட் பாக்டீரியாவை ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சமாக சும்மா ஒரு 4-5 கல் இருந்தால் போதும் டேங்க்ல. நான் அந்த மெயினாக கழிவை மறைக்கிறதுக்காக தான் டேங்க்ல வந்து இந்த மாதிரி கல் போடுறேன். அடுத்து இவர் விளையாடுறதுக்கு ஆக்சுவலாக அந்த சைடில் வந்து மிரர் வச்சுருக்கேன். அதனால தான் இவர் தலைவர் இப்போ அக்ரெசிவாக ஓடிட்டு இருக்காரு. இவரை வந்து நல்லா நான் கைக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். அதுவும் வருவோம், மிரரை பற்றி பேசுகிறப்ப அதில் வருவோம். அடுத்து வந்து ஹீட்டர் பார்க்கலாம். ஹீட்டர் தேவையா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டர் தேவை தான், அதனால தானே டேங்க்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ சென்னை கிளைமேட்டுக்கு ஹீட்டர் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது யூஸ்வலாக டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்றதும் இருக்குது. என்னோட கீழே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க் வச்சுருப்பேன்.
அந்த டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த டேங்க்ல இருக்க லைட்ல இருந்து ஹீட் வரும். தண்ணியில் நம்ம மேலே எப்போ கை வச்சாலும் அது தண்ணி வார்மாக இருக்கும். உள்ளே போக போக நார்மலாக இருக்கும், சில்லாகவும் அந்த மாதிரி. ஸோ அந்த டேங்குக்கு வந்து ஹீட்டரே தேவை கிடையாது. இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது சிமெண்ட் ஷீட் ரூம் தான். வெயில் அடித்தா உள்ளே வார்ம் ஆயிரும், மழை பெஞ்சதுன்னா நல்லா சில்லாயிரும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்றது இந்த ரூமில் அதிகமாக இருக்கும். ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஹீட்டர் இங்கே போட்டு தான் ஆகணும். நீங்கள் எந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்தும் ஹீட்டர் தேவையா இல்லையான்றது இருக்குது. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு இம்போர்ட்டட் டேங்க் இருக்குது, தண்ணிக்கு மேலேயே பல்ப் இருக்கும், அதுலேருந்து ஹீட் இறங்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்டர் தேவையில்லை. பட் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி மாடியில் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டர் தேவைப்படும். டெம்பரேச்சர் வந்து நான் 26 இல்லை 28 அந்த மாதிரி வைப்பேன். பிராண்டு வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 100 ரூபா ஹீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் 100 ரூபா ஹீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன், 800 ரூபா ஹீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே குப்பை தான், எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். அதனால எந்த ஹீட்டர் வேணால் வாங்கி யூஸ் பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வேலை செய்தா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு வேற வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அக்வேரியம் தெர்மோமீட்டர் அதெல்லாம் எக்ஸாக்டாக காட்டாது, அக்யூரேசி கரெக்டாக இருக்காது, சும்மா அதெல்லாம் இருக்கு, அவ்வளோதான். ஸோ டெம்பரேச்சர் நான் எப்படி செக் பண்ணிப்பேன்னா கை வச்சு தான். ஸோ கை வச்சு நம்ம தண்ணியில் பார்க்குறோம் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு வார்மாகவும் இருக்கக்கூடாது, சில்லாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். கொஞ்சம் சில்லாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நார்மலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, வார்மாக இருந்தாலும் பிரச்சனை, பயங்கர சில்லாக இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை. ஸோ தெர்மோமீட்டர் நம்பாதீங்க. ஹீட்டர் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் கொடுக்கும் அப்படின்றத நம்பாதீங்க. 26, 28, 24 இந்த மாதிரி டெம்பரேச்சர்லாம் வேற வேற வச்சு 2 to 3 hours ரன் பண்ணி பார்த்து தண்ணியில் கை வச்சு பார்த்து இது கரெக்டான நார்மல் தண்ணியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேற எதையுமே நம்பாதீங்க. டெம்பரேச்சர் அப்படிதான் இருக்கணும், நார்மல் தண்ணியாக இருக்கணும். நிறைய பேர் வார்மாலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, 32 வச்சு ஹீட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் அந்த மசாலா தூவி விட்டு காய்கறிலாம் வெட்டி போட்டு சமைச்சு சாப்பிட்றலாம். 32 வச்சோன்னா தண்ணி அப்படியே கொதிக்கும், உள்ள கை வச்சோன்னா சூடாக இருக்கும். ஹீட்ரு பக்கத்தில் இன்னும் கையை கொண்டு போனோம்னா நல்லா கொதிக்கும். என்ன கையை கடிக்கணுமா? யூஸ்வலாக வந்து கடிச்சிருச்சு. யூஸ்வலாக அவர் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி மிரரில் வைப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்றதுனால வயிறு இவருக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கேன். அதனால தான் ஜம்ப் பண்ணுறாரு, ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரு. ஜம்பே பண்ண முடியாது இவர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கப்ப. ஓகே, இப்போ மிரர் காமிச்சிட்டோம், மிரருக்கு வரலாமா? ஆக்சுவலாக மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதான் அந்த கல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும்னு சொல்லலாம். ஃபீடிங் வந்து நான் ஏன்னா வயிறு டைட்டுக்கு கொடுப்பேன், அது ஃபுட்டை பற்றி பேசுகிறப்ப நான் சொல்கிறேன் ஏன் வயிறு டைட்டுக்கு கொடுக்குறேன்றதெல்லாம். ஸோ வயிறு ஃபுல்லாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அது செரிக்கணும். செரிக்கிறதுக்கு தேவையான டேங்க் ஸ்பேஸ் இருக்கணும், நல்லா ஓடி ஆடி அது சுற்றுறதுக்கு டேங்க் ஸ்பேஸ் இருக்கணும், கரெக்டான வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கணும். குளிர் காலத்தில் நமக்கே பார்த்தீங்கன்னா வயிறு செரிக்காது, நமக்கு பெருசாக பசிக்காது, வெயில் நேரத்தில் நல்லா பசிக்கும், அதே தான். ஸோ கரெக்டான டெம்பரேச்சர் இருந்தால் தான் தண்ணி நார்மலாக இருந்தால் தான் அதுக்கு செரிக்கும், நல்லா ஃபீட் எடுக்கும். அதே மாதிரி எப்பயுமே டெய்லி ஒரு 10 minutes வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் மிரர் வந்து நான் இங்கே இப்படி உரமாக வச்சு விட்டுருவேன். அப்போ தான் ஒரு கோவமாக அப்படியே ஃப்ளேர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு 5 minutes வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா விளையாடுவேன், தண்ணிக்குள்ளே வைப்பேன். தண்ணிக்குள்ளே வச்சா அவர் மிரரை கடிப்பார். அது எல்லாமே சும்மா ஒரு 5 minutesக்கு தான். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கையை வச்சு நான் கடிக்க வச்சு விளையாடுவேன். கையை கடிக்க வைக்க மாட்டேன், அதுக்குள்ளே தூக்கிடுவேன், பட் நல்லா இருக்கும். சரி, மிரர் க்ரூமிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ இந்த டேங்க் இந்த எண்டில் ஓடி வந்துட்டு திருப்பி ஓடி வந்து இங்கே வந்து ஃப்ளேர் பண்ணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் மிரர். இந்த நிறைய பேர் ஜாகிங், ரன்னிங் அதெல்லாம் போவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது, மற்றவங்க பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு ரன்னிங் ஜாகிங் மாதிரி தான் மிரர் க்ரூமிங். ஸோ அது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் அது மிரர் க்ரூமிங் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஃபிஷ்ஷையும் வந்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனு. தள்ளிப்படா. ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் கிடையாது. இது வந்து நம்ம ராஜாராமன் சார் ஃபிஷ் டாக்டர் கிட்ட வாங்கின ஃபில்ட்ரு தான் இது. சும்மா வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. டிஸ்டர்ப் பண்ணாத ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபிஷ்ஷை அதை வந்து கடிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து டேங்க் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா நான் இன்டர்னல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். டேங்க்குள்ளேயே வந்து நம்ம ஃபில்டர் வைப்போம் பார்த்தீங்களா, இங்கே அப்படியே உள்ளே ஒட்டி விட்டோம்னா அது பாட்டு ஃபோர்ஸாக தண்ணியை தள்ளி விடும். டேங்க் சின்னதாக இருக்குன்னா ஃபிஷ்ஷை வந்து அது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். 2.5 feet டேங்க் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த ஃபோர்ஸ் பெருசாக ஃபிஷ்ஷை வந்து இம்பேக்ட் பண்ணாது. ஃபிஷ்ஷை நினச்சா எங்கே வேணால் ஃப்ரீயாக சுற்றிக்கலாம். ஸோ பெரிய டேங்காக இருந்தால் நான் இன்டர்னல் ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். சின்ன டேங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன் நான்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபிஷ்ஷை தாக்காத மாதிரி இருக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். பட் ஃபில்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா தேவை நமக்கு. சரிங்களா? ஓகே, ஃபில்டர் பார்த்தாச்சு, டேங்க் சைஸ் சொல்லியாச்சு, ஹீட்டர் சொல்லியாச்சு, மிரர் க்ரூமிங்கை பத்தி சொல்லியாச்சு, கல் பத்தியும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து ஃபுட்டு தானோ? ஃபுட்டு தாங்க பயங்கரமான விஷயம். அதை பத்தி பேசுறத பயமா இருக்கு. நானுமே வந்து புதுசா எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான். சரி, எதனா தப்பா சொல்லியிருக்கேன், இன்னும் பெஸ்டா எதனா பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம திருத்திக்கலாம். இப்போ ஃபுட்டை பத்தி பார்க்கலாமா? ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றத வச்சு பார்க்குறப்ப நான் பண்றது தப்பு தான். பட் எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. ஓவர் ஃபிட் பண்ணி தான் நான் எப்பயுமே வளர்ப்பேன். ஆக்சுவலாக வளர்ற வரைக்கும், அடல்ட் ஆகிற வரைக்கும் நான் எப்பயுமே வந்து ஓவர் ஃபிட் பண்ணுவேன். வளர்ந்ததுக்கப்புறம் ஃபீடிங் வந்து நான் கண்டிப்பாக குறைச்சிப்பேன். ஸோ ஓவர் ஃபிட் பண்ணுறது வந்து அதோட க்ரோத்தை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணி கொண்டு போவோம். அதனால நான் ஓவர் ஃபிட் பண்ணுவேன். இந்த மீன் கிடையாது, ஃப்ளவரான்னு கிடையாது, பெட்டாவாக இருந்தாலும் சரி, கப்பியாக இருந்தாலும் சரி, குஞ்சுங்களுக்கு எப்பயுமே அடல்ட் ஆகிற வரைக்கும் ஃபீடை அடித்து தள்ளுவேன் நான். இப்போ என்னோட ஃபீடிங் வந்து சொல்கிறேன். ஹம்பி ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைசிங் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா பல்கியாக சூப்பராக வந்து சைஸ் கொண்டு வந்துடுது. அதுக்காக வந்து நான் ஹம்பி ஹெட் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 9.9 ஃபுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கலரேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன். கலருமே வருது, ஹம்புமே வந்து யூஸ்வலாக இப்போ இவருக்கு ஒரு ஹம்ப் இருக்குல்ல, இந்த ஃபுட்டு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் அப்படி பாப்பாய் வருது. ஸோ ஹம்பு கலர் வந்து நல்லா இது எடுத்து கொடுக்குது. பட் இது நம்ம கம்ப்ளீட்டாக 9.9 ஃபுட்டு கொடுத்தோம்னா ஃபிஷ்ஷோட க்ரோத் அப்படியே ஸ்லோவாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த க்ரோத் இதில் கிடைக்க மாட்டுது. கலர் வருது, ஹம்ப் வருது. என்ன ரீசன் தெரியல. மேபி ரொம்ப கெமிக்கலைஸ்டு ஃபுட்டாக இருக்கலாம், எதனா ரீசனாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. பட் கலரு ஹம்புக்கு இது வந்து பெஸ்ட்டு. இன்டேக்குமே வந்து நல்லா இருக்கு. இன்டேக்னா போட்ட உடனே வந்து நல்லா விரும்பி வந்து இந்த ஃபுட்டை சாப்பிடுது. அது ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு ஃபுட்டு வச்சுருக்கேன், அதில் இன்டேக் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒக்கிக்கோ. ஆக்சுவலாக ஒக்கிக்கோ வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தது. இப்போ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எதுவுமே தெரியாமல் எல்லாமே ஒரு குழப்பத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, என்னது சாந்தியா ஆஸ்டாக்சிந்தின். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் என்ஹான்சர். ஆக்சுவலாக இதே வேர்டை வந்து நமக்கு வந்து இன்டன் அவங்க ஃபுட்டு பிராண்டை வீடியோ எடுக்கிறப்ப அவங்களும் ரெட் கலரை புஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி இன்னும் ஒரு சில இடத்துல ஆஃப் த கேமரா நான் நிறைய பேர் வந்து ஆஸ்டாக்சிந்தின் இருந்தால் போதும் கலர் வந்துடும், ஃபுட்டில் அதான் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபுட்டில் ஓப்பனாகவே அது மேலே போட்டு இது வந்து கலர் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 9.9 ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. இந்த ஃபுட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால தான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் ஒக்கிக்கோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து கலர் எடுத்து கொடுக்கும், ஹம்பும் நல்லா கொடுக்குது. பட் ஹம்ப் இருக்கிறது இருந்தால் போதும், அதோட ஜீனுக்கு ஹம்ப் எவ்வளோ வருமோ அது இருந்தால் போதும். எந்த ஒரு ஃபுட்டும் இப்போ 9.9 ஃபுட்டு போட்டால் ஹம்ப் இல்லாத மீனுக்கு ஹம்ப்லாம் வராது. இப்போ இதுக்கு ஒரு 98% ஹம்ப் இருக்குன்னா ஒரு 2% இந்த ஃபுட்டு தூக்கி கொடுக்கும், அவ்வளோதான். மெயின் வந்து ஜீன் தான், அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுக்கு ஹம்ப் எவ்வளோ வருமோ அதுதான் வரும். ஃபுட்டு போட்டு நம்ம ஹம்ப் வர வைக்க முடியாது. அந்த 2% ஹம்பை வந்து இந்த 9.9 தூக்கி கொடுக்குது, கலர் தூக்கி கொடுக்குது. ஸோ கலர் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபுட்டு தேடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒக்கிக்கோ போனேன். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. இதோட ஆக்சுவல் கலர் ஃபிஷ்ஷோடது இது கிடையாது. அது இந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணால் ஒரு கலர் கிடைக்கும், அந்த கலர் இது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக 9.9 ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணலை. அதனால இது வந்து கலர் கம்மியாக இருக்குது. 9.9 ஃபீட் பண்ணோம்னா இங்கெல்லாம் நல்லா ரெட் ஆயிரும் மீன். சூப்பராக கலரை வந்து இது எடுத்து கொடுக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஃபுட்டு சீப்பாக தேடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடினது தான் இந்த ஒக்கிக்கோ. ஒக்கிக்கோ வந்து ஒரு 2-3 நாளாக தான் ஃபிஷ் ப்ராப்பராக வந்து ஃபீட் எடுக்குது. இதில் இன்டேக் வந்து கரெக்டாக இல்லை. மீன் விரும்பி வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட மாட்டுது. ஹம்பியட்டையும் ஒக்கிக்கோவையும் இப்போ நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். பட் பெருசாக ரிசல்ட் தெரியற மாதிரி இல்லை. ஓகேவா இருக்குது. அந்த 2-3 நாள்லலாம் நம்ம ரிசல்ட் தெரிய முடியாது. இன்டேக்கே ஒஸ்ட்டுன்றதுனால பெருசாக இது நம்பிக்கை கிடையாது. இதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் என்னோட மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணி காலி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 9.9 வந்து யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு டைம் இதை வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு ஹோல்சேல்லே வந்து ஆர்டர் போட்டுட்டேன். 1 வீக் ஆகும் கையில் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வேணும்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு முன்னாடி வந்து பாலாஜி கிட்ட வந்துடும், அதாவது இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடர் பிஜிபி அக்வா கிங்டம். ஸோ அவர்கிட்ட வேணும்னாலும் கேளுங்க, அவர் கண்டிப்பாக எனக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணுவார்.
இது வந்து நான் கண்டிப்பா மார்க்கெட்லயே பெஸ்ட் பிரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். காரணம் வந்து என்னன்னா, இதை சேல்ஸுக்குன்னு வாங்கல, என் ஃபிஷ்ஷுக்கு போடுறதுக்கு வாங்கினேன். அப்படியே ஒரு பல்க் ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன், பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஸோ ஃபுட்டில் வந்து இந்த 4 தான் வந்து பில்லட்ஸில் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பில்லட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பி ஹெட் வந்து ஒரு 70 to 80% வரைக்கும் ஹம்பி ஹெட் தான் கொடுப்பேன். ஒரு 7 பில்லட் 8 பில்லட் ஹம்பி ஹெட் கொடுத்தேன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா 9/9 கொடுப்பேன். ஒரு 3 பில்லட் வந்து 9/9 தருவேன். அந்த மாதிரி 20 to 30% வந்து 9/9 யூஸ் பண்ணிப்பேன். இது கலருக்காக மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது போட்டால் க்ரோத் வரமாட்டு. அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நல்ல கலரேஷன் காட்டணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு 20 to 30% வந்து இது யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒக்கிக்கோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேக்கெட் இன்னும் பிரிக்க கூட இல்லை. இது இப்போ வந்து புது பேக்கெட்டு. இது வந்தோடனே தான் வீடியோ போடணும்னு சொல்லி நான் வச்சிட்டு இருக்கேன். ஸோ இதை ஃபீட் பண்ணால் நல்ல கலர் ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் மெத்தடு. 70% ஹம்பி ஹெட் தான், ஃபுல்லாக க்ரோத்தை தான் வந்து நான் புஷ் பண்ணுவேன். ஹம்பி ஹெட்டே வந்து போடக்கூடாது சொல்லுவாங்க. கரெக்ட் தான், ஹம்பி ஹெட் வந்து போடக்கூடாது தான். அடல்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து 43% கொடுத்துருக்காங்க. அதை கண்டென்ட் எல்லாமே வந்து அதிகம். அடல்ட் ஃபிஷ்ஷுக்கு இது தேவைப்படாது. வளர்ற மீனுக்கு எதை போட்டாலும் செரிச்சு தள்ளி விட்டுரும், அதனால பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக அடல்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிளான ஃபுட்டுனா நான் முன்ன ஆம்பரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது வந்து குப்பை ஃபுட்டாக இருக்குது, நல்லாவே இருக்க மாட்டேது. மீனுக்கு போட்டால் வளர்ந்து தொலைய மாட்டுது, ரிசல்ட் கொடுக்க மாட்டுது. முன்ன நல்லா இருந்துச்சு ஆம்பரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ரங்கீலான ஒரு கம்ஃபா வந்து வளர்த்துட்டு இருந்தேன். சும்மா இவ்வளோண்டு தான் வாங்கியிருப்பேன். இவ்வளோண்டு வாங்கி நல்லா ஒரு அடிக்கு வளர்த்தேன். முழுக்க முழுக்க ஆம்பரை போட்டு வளர்த்தேன். 2019 2020 வரைக்கும் அந்த மீன் வச்சிருந்தேன். ஸோ அப்படி ஒரு அடிக்கு வளர்த்த மீன் ஆம்பரை போட்டு தான் வளர்த்தேன். ஆனால் இப்போ அந்த ஃபுட்டை நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீனும் வளராது. அந்த மாதிரி பேட் ப்ராடக்டா மாறிடுச்சு. ஆம்பர் நல்லா இருக்குன்னு நான் சொன்னதுனால இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்னதை நம்பி. கரெக்ட் தான், நான் யூஸ் பண்ணப்ப அந்த ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ டோட்டலா இன்கிரீடியன்ட் மாத்திட்டு இருக்காங்க, ஃபுட்டு வந்து நல்லா இல்லை. ஆம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மாறிடுங்க. இப்போ ஸ்டேபிள் ஃபுட்னா எனக்கே தெரியல. இதை வளர்த்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃபீட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். இப்போ எப்படி ஒக்கிக்கோ நல்லா இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வாங்கி டெஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேபி நான் ஒக்கிக்கோ சொல்வேன் ஸ்டேபிள் ஃபுட்டை. இப்போ இது கலருக்குன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஹம்புக்கானது, ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கலந்து ட்ரை பண்ணி ஒக்கிக்கோ ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாம். டெஸ்டிங் தான். இப்போ எப்படி இது கலர் கொடுக்குதான்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் வளர்ந்ததுக்கப்புறம். இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்டேபிள் ஃபுட் எனக்கு தெரியலை. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. எனக்கு வந்து ஒரு அடி இந்த 10 இன்ச்சு அதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அவ்வளோ பெருசாக வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம வளர்த்து முடிக்கணும். இந்த 1 வருஷம் வரைக்கும் தான் மீன் வளரும். 1 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன ஃபுட்டு எது போட்டாலும் சரி வளரவே வளராது. ஸோ அதுக்குள்ளே க்ரோத்தை புஷ் பண்ணணுன்றனால கண்டிப்பாக லைவ் ஃபீட்ஸ் போடணும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மீல்வார்ம்ஸ். ஏன் மீல்வார்ம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இதை வாங்கிக்கிறேன், இதுக்கு சும்மா வாரத்துக்கு ஒரு கேரட் போட்டாலே அது பாட்டு சர்வே ஆகிட்டு இருந்துடும். அதை எடுத்து நான் ஃப்ளோரானுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். 50% வயிறு ஃபுல்லாக ஃபுட்டு கொடுத்துட்டு மீதி 50% வந்து நான் மீல்வார்ம் தான் கொடுப்பேன். பட் மீல்வார்ம் வந்து டெய்லி கொடுத்துட்டு இருந்தேன். அது கொடுத்தா வந்து நமக்கு வயிறு போடுது, தொப்பை போடுது மீனுக்கு. ஸோ அந்த ஃபேட் குறைக்கணும் அப்படின்றதுனால மீல்வார்ம்ஸ் இப்போ ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் சூப்பரான ஃபீடு இது. ஃபிஷ்ஷு நல்லா விரும்பி சாப்பிடும். மேலே இருக்க ஷெல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது. ஃபிஷ்ஷோட பூப்பில் ஷெல்லு வந்துடும். பட் உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே எடுத்துக்கும். நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட்டு கூட. இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பிளட் வார்ம்ஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். பட் பிளட் வார்ம்ஸை ரெகுலராக எனக்கு கிடைக்காது. அதனால் நம்ம மீல் வார்ம்ஸ் வாங்கி இப்படி வச்சுக்கிறேன். மாதத்துக்கு ஒருக்க வாங்கி வாங்கி வச்சுக்க வேண்டியதான், தொல்லை இருக்காது. பிளட் வார்ம்ஸ் கிடைக்காது அப்படின்றவங்களாம் ரெகுலராக ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீல் வார்ம் போகலாம். முக்கியமானதே மறந்துட்டேன், வாட்டர். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்டர் வீட்டு கிரவுண்ட் வாட்டர் டிடிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே டிடிஎஸ் மீட்டர்லேயே காட்டாது, அவ்வளோ அதிகமாக போகும். நம்ம எது கிடைச்சாலும் விட்றதில்ல, கடிச்சிடுறது. 286 ஆக்சுவலாக நேற்று செக் பண்ணுறப்ப வந்து 200 தான் இருந்தது. 2000 டிடிஎஸ் இருக்கக்கூடிய போர் வாட்டருக்கு வச்சுருக்கேன் நான். எப்படி 200 டிடிஎஸ் கொண்டு வந்தேன்னா, கேன் வாட்டரும் கிடையாது, ஆரோ வாட்டரும் கிடையாது, மழை தண்ணி தான். மழை நல்லா சென்னையில் பெய்யுது, மழை தண்ணி எல்லாம் வந்து பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனப்போ மோட்டர் ஆஃப் பண்ணி கொண்டுட்டாங்க வீட்டில். அதனால் இப்போ இதுலேயே மழை தண்ணி தான் வெளியே எடுத்து வச்சு பிடிக்க போகிறேன். ஸோ ரெயின் வாட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கேன் வாட்டரோ ஆரோ வாட்டரோலாம் மாடிக்கு தூக்கிட்டு வந்து சுமக்க முடியலை. நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக மூன் கேக்குக்கே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளோரானுக்கே நான் ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது, டிடிஎஸ் நல்லா கம்மியாக இருக்குது.
ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணி இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஸோ உங்களுக்கும் ரெயின் வாட்டர் நல்ல சோர்ஸ் இருக்கு. அதான் இது சிமெண்ட் ஷீட் ரூம்ன்றதால மழை தண்ணி நல்லா கிளீனா வந்து வெளியே அப்படியே ஊத்துது. நான் அதை பிடிச்சிக்கிறேன். நல்ல சோர்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. போதும்டா. ஆக்சுவலா இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல மிரர் வச்சா சோர்ந்து போயிடும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீடியோ கட் பண்ணி நான் 1 மணி நேரத்துக்கு மேல எடுத்துட்டு இருக்கேன். பட் இவர் கொஞ்சம் கூட சோர்ந்தே போல. கடைசியா இதை கூட நான் கையில விளையாண்டோ காட்டுறேன். எனக்கு பிடிக்கும் இவர் கூட கையில விளையாடுறது. மிரர் க்ரூமிங் தனியா வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் எப்படி கைக்கு ட்ரெயின் பண்ணலாம், கையை கடிக்கிற மாதிரி எப்படி ட்ரெயின் பண்ணலாம், அது போடணும்னு நினைச்சீங்கன்னா. மிரர் க்ரூமிங்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருக்காரு, மிரரை பார்த்துட்டு கடிக்கிறாரு இல்லையா. ஒரு சில ஃபிஷ் என்ன பண்ணும், டேங்க்ல அப்படியே வட்டம் அடிக்கும், இங்கிட்டு போய் அப்படி சுத்தி ஓடி வந்து டம்முன்னு முட்டும். ஸோ அந்த மாதிரி முட்டுறப்ப என்ன ஆகும்னா டேமேஜ் ஏற்படும். கண்டிப்பா நம்ம ஓடி போய் சவத்துல முட்டினா நமக்கு என்ன ஆகும், அதே தான் இதுக்குமே. ஸோ அது ஃபிஷ்ஷை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அது டேங்க்ல ரவுண்டெல்லாம் அடிச்சு அந்த ஷோலாம் காமிச்சு வந்து முட்டோம்னா நீங்க மிரர் வைக்காம இருக்கிறது பெட்டர். மிரர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த ஃபிஷ்ஷை க்ரூம் பண்ணுறப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி மிரர் க்ரூமிங்லாம் நான் பண்ணது கிடையாது. எந்த மாதிரி மிரர் சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மேத்யூ ஜியான் ஹார்ன் ஃபேக்ட்ரி பெங்களூர், அவர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ மிரர் வந்து நீங்கள் எந்த மாதிரி வச்சு வேணால் க்ரூம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் மிரர் இருக்கிறதுனால இதை கண்டுக்க மாட்டுது. இது மிரரை விட மேலே என் கையை தான் பார்த்துட்டு இருக்கு. பேட் பாய், கையை கடிக்கிற, திருப்பி நான் கடிச்சா தாங்குவியா? ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். ஆனால் மறந்துடாதீங்க, மெயினானது வந்து லைவ் ஃபீட்ஸ் தான். இந்த லைவ் ஃபீட்ஸை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. மீல் வார்ம்ஸ்ன்னு கிடையாது, பிளட் வார்ம்ஸ் கொடுங்க. வேற என்ன வார்ம் இருக்கு, சூப்பர் வார்ம் இருக்கா. சூப்பர் வார்ம் வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ் தான் எடுக்கும். அதான் இந்த ஃபிஷ் எடுக்கும், 3 இன்ச் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி லைவ் ஃபீட்ஸ் எதனா ஒன்று கண்டிப்பாக கொடுங்க. நைஸ் வார்ம்ஸ், அதாவது டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸு, அந்த மாதிரி எதனா ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபுட்டு கொடுத்தே ஃபிஷ் வளராதான்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்கு. முன்ன ஆம்பர் வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் எப்பயுமே நான் ஃபுட்டு கொடுத்து வளர்த்தது தான். அந்த ரங்கிலான்ற ஃபிஷ்ஷு ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பேச்சு குளத்தூர் போவேன், அப்போ பிளட் வார்ம்ஸ் வாங்கி போடுறது தான். இதுக்கு கொடுக்குற மாதிரி ரெகுலரான வார்ம்ஸ்லாம் வந்து முன்ன கொடுக்க மாட்டேன். அப்பயே வந்து ஃபிஷ் வந்து எனக்கு 1 feet வந்திருக்கு. ஸோ ஃபுட்டு கொடுத்தே வந்து நம்ம வளர்க்க முடியும். பட் அந்த க்ரோத்தை புஷ் பண்ணுறது வந்து லைவ் ஃபீட்ஸ் தான். ஸோ ஃப்ளோரான் க்ரூமிங்கில் லைவ் ஃபீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாமே வந்து அந்த அடல்ட் ஆகிற வரைக்கும் தான், அந்த 8 மாதம் 10 மாதம் வரைக்கும் தான். அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் டயட்டை வந்து குறைச்சி ஒரு நார்மல் ஸ்டேபிள் டயட்டுக்கு இவரை கொண்டு வந்துடலாம். பட் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ஒக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிடைக்குது, 250 கிடைக்குது. நான் வாங்கினது 180 தான். குளத்தூர் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும். ஹம்பியட் வந்து 350 to 400 கிடைக்குது. அப்புறம் இந்த 9x9 ஃபுட் வந்து எல்லா இடத்துலையும் 1000 ரூபா 900 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், என்கிட்டயும் கம்மியாக இருக்கும், பாலாஜி அவர்கிட்டையும் கம்மியாக இருக்கும். ஸோ சும்மா எடுத்தோம் அப்படியே கவுத்தோன்னு வளர்க்க முடியாது, கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் செலவு பண்ணி தான் ஆகணும். வளர்ந்ததுக்கப்புறம் செலவெல்லாம் அப்படியே குறைச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து சொல்லியிருக்கேன். நான் செய்கிற தப்பையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். என்னோட ஃபிஷ்ஷு ஜம்ப் ஆகி விழுந்தது, அதுக்கு ஓவர் ஃபிட் பண்ணி பல்கிங் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மேலேருந்து அப்படியே மழை தண்ணி கொட்டும், அழகாக பிடிச்சிவேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு பிடிப்பேன், அடையாளம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் தளத்தில் வந்து தண்ணி ஊறுது, அதனால் எடுத்தாச்சு. டிடிஎஸ் உங்களுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெயின் வாட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக எதனா ரெக்கமெண்டேஷன் இருக்குது, இன்னும் எதனா சஜஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் அடல்ட்டுக்கு போடக்கூடிய ஸ்டேபிள் ஃபுட்டு என்ன அப்படின்றதெல்லாம் நான் டிசைட் பண்ணல. ஸோ நீங்கள் எதனா நல்லா ஸ்டேபிள் ஃபுட்டு அடல்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது என்னன்றதும் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும், நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமானதே உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன், ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இருட்டில் தான் பார்க்க போகிறீங்க. வாடா, கேமராவை பார்க்காம தான் நான் பார்க்கணும். கேமராவை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என் கையை கோட்டை விட்டுருவேன். இந்த 5 நிமிஷம் தான், இது கூட தினமும் இப்படி கையில் விளையாடுறதுக்காக தான் அந்த செலவு. இதுதான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எம்மே வயிறு காலியா இருக்காதனால நல்லா வெளியே எகிர்றாரு. ஸ்மால் பாய் 1.5 மாசம் கூட ஆகலை ஒன்று வாங்கி, 1 மாசத்தை தான் தாண்டி இருக்க. அதுக்குள்ள நான் எப்படி வளர்ந்து எப்படி துருன்னு
கோவத்துக்கு ஏத்த பேர் தான் இல்ல, அக்னி. நான் அக்னி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லு.